ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லாமே கொஞ்சமாக லைட்டாக கலர் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துடுறேன். இப்போ அதே குக்கர் வச்சுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் நெய் அதில் அப்படியே இருக்குது. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 4 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய தக்காளி, இதை அப்படியே சேர்த்துடுறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் 2 கிளாஸ் அரிசி சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணின்னு 4 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போது 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது ஒரு வாட்டி அப்படியே நல்லா கிளறி விடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது இந்த டைமில் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1/2 கப் தண்ணியில் நல்லா தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மைல்டாக கொதி வந்த உடனே நாம் ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடிடலாம். 2 விசில் விடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு தலை. இந்த பதத்தில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தாளிப்பை இதில் அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்டான வெரைட்டி ரைஸ் ரெடி.